ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நீண்ட நாள் கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மறுபடியும் வருமா வராதா? 8th பே கமிஷன் வரப்போற இந்த நேரத்துல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அது என்ன பதிலு? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அரசு எடுத்த முடிவு என்ன? ஊழியர் அமைப்புகள் என்ன சொல்றாங்க? என்பிஎஸ் புதுசா வந்த யூபிஎஸ் பத்தி அவங்களோட நிலைப்பாடு என்ன? எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஜனவரி 1, 2004க்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்த மத்திய அரசு ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா, தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் அமல்படுத்தினாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சிபிஎஸ் அமல்படுத்தினாங்க. ஆனால் இந்த என்பிஎஸ் நிலைப்பாடான பென்ஷன் வராதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்கள்லாம் பல்வேறு ஊழியர் அமைப்புகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப கொண்டு வரணுன்ட்டு தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. குறிப்பாக 8வது ஊதிய குழுவோடைய பரிந்துரைகளோடு சேர்த்து இதையே அமல்படுத்தணுன்ட்டு ரொம்ப அழுத்தமாக கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில் தான் ஜூலை 23 அன்னைக்கு நடந்த ராஜ்யசபா கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதிலளித்த மத்திய அரசு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. நிதி அமைச்சகத்தின் கீழ் வர செலவினத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்த தகவல் படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் வருவதற்கான எந்த ஒரு திட்டமும் தற்போது அரசாங்கத்திட்ட பரிசீலனையில் இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்தை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அரசாங்கம் இப்படி சொன்னாலும் தேசிய கூட்ட ஆலோசனை குழு, அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டிவ் மிஷனரி, அப்புறம் அஞ்சல் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு, ரயில்வே தொழில்நுட்ப சங்கம்ன்ட்டு பல முக்கிய அமைப்புகள்லாம் ஓபிஎஸ் கொண்டு வரணும்னு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இந்த என்பிஎஸ் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, என்பிஎஸ்ல எம்ப்ளாயீஸோடைய சம்பளத்திலிருந்து மாதம் பணம் பிடிக்கிறாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வரும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா இது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு இது உட்பட்டது. முக்கியமாக குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கும் வேலையில் லேட்டாக சேர்ந்தவங்களுக்கும் பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. ஆனால் ஓபிஎஸ்ல எந்த பிடித்தமும் கிடையாது. ரிட்டையர் ஆகும்போது வாங்குற கடைசி அடிப்படை ஊதியத்தில் 50% பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹைக்கும் கிடைக்கும். அதனால தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ஒரு சொத்துரிமை மாதிரி கருதி எம்ப்ளாயீஸ்லாம் கேட்குறாங்க. சரி, ரீசெண்டாக அரசு கொண்டு வந்த இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் என்பிஎஸ் மற்றும் ஓபிஎஸோட கலவைன்னு சொன்னாலும் ஊழியர்கள் மத்தியில் இதுக்கு போதுமான ஆதரவு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போதைக்கு மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டின்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு உடனே திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டு உறுதியாயிருக்கு. ஆனால் வரப்போகிற ஏடிபி கமிஷனுடைய பரிந்துரைகளும் ஊழிய சங்கங்களுடைய தொடர் போராட்டங்களும் எதிர்காலத்தில் அரசை மாற்றி யோசிக்க வைக்குமான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மக்களே, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி பார்லிமெண்ட்டை அரசு கொண்டு வந்த பதில் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்பிஎஸ், யூபிஎஸ், ஓபிஎஸ் இதில் அரசுக்கும் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஆகட்டும் நிஜமாகவே எது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நம்பர் அண்ட் பீஸ்.